பவு கிளிப் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் உள்ளன் த்ரெட்டும் நீடலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டு அதுலேருந்து 7 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த செயின் ஸ்டிச்சஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட போன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் இருக்கும். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுறக்கூடாது. அந்த ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டு ஒவ்வொரு லூப்பாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து இந்த செயின்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வர லூப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஒவ்வொரு லூப்பாக எடுத்துக்கிட்டே வரணும். அப்படி எடுத்துக்கிட்டே வர்றப்போ நம்மளுக்கு வந்து நீடிலில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு எவ்வளோ செயின் எடுத்தோமோ அந்த அளவுக்கு லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். 7 செயின் ஸ்டிச்சஸ் எடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து 7 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேஜிக் ரிங் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு லூப் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட செயின்ஸ் எல்லாம் லூப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு லூப் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 செயின் ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறமா சேம் இதே பேட்டர்ன் தான் நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சேம் இதே பேட்டர்ன் தான். அந்த 7 ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு அந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டே வரணும். எடுத்துக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த மேஜிக் ரிங்குள்ளே விட்டு ஒரு லூப் எடுக்கணும். எடுத்துகிட்டு 2 லூப் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி 2 லூப் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு லூப்பில் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் 3 செயின் ஸ்டிச் போடணும். போட்டு சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம 1 டைம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஐ திங்க் இது வந்து செகண்ட் டைம் நினைக்கிறேன். உங்களுக்கு பவ் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரெத்து வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லென்த்து வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ் போட்டு பார்த்தீங்களா, அதில் வந்து 9, 10, 11 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரெத்து வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இந்த காலம்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணில் வந்து எப்படி முடிக்கணுன்னா, இப்போ வந்து நீங்கள் 4 ரோஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமா நம்ம வைண்ட் அப் பண்ணுற ஸ்டிச் எப்படி பண்ணணுன்னா சேம் அதே தான். அந்த பேக் போனில் விட்டு நூலை எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த 7 லூப்ஸ்க்கு நம்ம எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துட்டோம்னா மேஜிக் ரிங்கில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட் பெட்டலுக்கும் சேம் ப்ராசஸ் 7 ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் இதே ப்ராசஸை வந்து பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை செயின் ஸ்டிச் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கோட ஒரு லூப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு த்ரெட் இருக்கும், ஒரு சின்ன த்ரெட் ஒன்று இருக்கும், அதுவும் அதே மாதிரி இதில் வரும் பார்த்தீங்களா நம்ம கட் பண்ண த்ரெட்டு, அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டைட்டாக அந்த மேஜிக் ரிங்கோட த்ரெட்டை டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சென்டரில் வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகி கொடுக்கும். பவ் வந்து நல்லா சென்டரில் வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகும். பார்க்க வந்து அப்போ தான் பவ் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து உங்கள் பவ்வோட அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே ஒரு இந்த மாதிரி த்ரெட் நீடில் வச்சு நீங்கள் உள்ளே இழுத்துட்டு மீதி நூலை வந்து தெரியாத மாதிரி அந்த த்ரெட்டை லாக் பண்ணிக்கிட்டு
மீதி த்ரெட் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட பவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட எந்த மாதிரி கிளிப் இருக்கோ, ஆலிகேட்டர் கிளிப்பு, இல்லை டிக்டாக் பின்னு, இல்லை உங்களால் முடிஞ்சால் ஈவன் ஹேர் பின்னில் கூட நீங்கள் வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ நீங்கள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக, நல்லா அந்த பெரிய ஊசி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த ஊசியில் வந்து நம்ம இந்த ரெட் கலர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கலர் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா டைட்டாக அந்த பின்னோடு சேர்த்து உங்களால் டைட்டாக கட்ட முடிஞ்சாலும் நீங்கள் கட்டிக்கலாம். நான் க்ளூ யூஸ் பண்ணி ஆலிகேட்டர் கிளிப்பில் வந்து இந்த பவுவை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுதான் இதோட அவுட்புட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.